Hi friends, welcome to my channel Mom and Son Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சீஸ் ஆம்லெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துருவோம். நான் இன்னைக்கு 200 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, மில்கி மிஸ்டோடது எடுத்திருக்கேன். 5 மீடியம் சைஸ் ஆனியனை இது மாதிரி நீல வாக்கில் ஃபைனா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கேரட்டை இது மாதிரி ஃபைனா துருகி எடுத்திருக்கேன். பழுத்த மிளகாயும் பச்சை மிளகாயும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமாக எடுத்து அதை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 8 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பெப்பர் பொடி பாருங்கள், மிளகுத்தூள் ரொம்ப ஃபைனாக அரைச்ச மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு ஆனியனை லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன்னா ஆனியனை அந்த பச்சை வாசனை இல்லாமையும் அந்த தண்ணி இல்லாத அளவு நம்ம லைட்டாக அதை வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா பச்சையாக அப்படியே சேர்க்கும் போது கொஞ்சம் வதக்குன்னு இருக்கும். நார்மல் ஆம்லேட்னா பரவாயில்ல, நம்ம சீஸ் எடுத்து சாப்பிட போகிறோம். அதனால் சீஸ் தான் எப்பொழுதுமே டாமினேட்டாக இருக்கணும் சீஸ் ஆம்லேட்டில். ஆனியனை அதனால் நம்ம லைட்டாக இந்த மாதிரி தண்ணி வத்துற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு 1 or 2 minutes இருந்தாலே போதும். இதுக்கு லைட்டாக இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக தண்ணி ஊற்றிடும், கொஞ்சம் சுருங்கி வரும். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம முட்டையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணியே இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நீங்கள் கோல்டன் ப்ரௌன் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள், இதில் நம்ம வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கலாம். கேரட்டை நம்ம ஃபைனாக துருகி வச்சுருந்தோம்ல, அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். மிளகாயும் சேர்த்துருவோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் எடுத்துகிட்டு சாப்பிடும் போது இதாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியனுக்கு கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். இப்போ முட்டையோடு சேர்த்து எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டை கம்மியாக சேர்க்கும் போது காய்ச்சாத பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் முட்டையே 8 முட்டை எடுத்துருக்கிறதுனால நான் பால் சேர்க்கலை. நல்லா நுரை வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எதாவது பீட்டர் வச்சுருந்தா கூட பீட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஃபோர்க் ஸ்பூனால் தான் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆம்லேட் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க. நான் 2 குழிக்கரண்டி ஆம்லேட் எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பெப்பர் பொடி தூவிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பெப்பர் பொடி பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறாந்தா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 200 கிராம் சீஸ் வச்சுருந்தாலும் அதை இது மாதிரி துருகி வச்சுக்கலாம். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். மேலாட்டி அப்படியே நல்லா அசம்பிள் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம அப்படியே தூவி விட்டோம்னா நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும் போது நல்லா சீஸியாக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேம் நம்ம லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா ஸ்லோ குக் ஆகி நல்லா பாயில் ஆகிருக்கும். சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சீஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளேம் ரொம்ப லோவில் தான் இருக்குது. பாருங்கள், லைட்டாக சீஸ் மெல்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இன்னும் நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். பாருங்கள், நல்ல பன் மாதிரி சீஸ் ஆகிட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மூடிடலாம். இப்போது மூடி திறந்து பார்ப்போம். மறுபடியும் பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டபுள் சைடு திருப்பி போடக்கூடாது. அதனால் இப்படியே ஹாஃபாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். ஆம்லேட் டெக்ஸ்சர் வந்துருச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் மீ, இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை இப்படி ஒரு 10 செகண்ட் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா சூப்பராக பாயில் ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீஸ் ஆம்லேட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாஸ் வச்சு இப்போ நம்ம குட்டீஸுங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சீஸ் ஆம்லேட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு இதை கொடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம். கட் பண்ணி சார். ஓகே,
பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள். எடுத்து சாப்பிடுங்க. சீஸியாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.